அன்பு சொந்தங்களே, நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைத்து அன்பு நெஞ்சங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தவம் நெய்யடி எனக்கு பாகம் 7. சரி வந்ததுமே என்னம்மா இது, போய் அவனுக்கு சாப்பாடு எடுத்து வையுமா என்று சுகன் அதட்டியதும் தான் வள்ளியம்மை உள்ளே சென்றார். கேரளாவில் வாங்கிய பொருட்களை எடுத்து குணாவிடம் கொடுத்தவனை தோளோடு அணைத்து கொஞ்சம் பேசணும் செய்து உட்கார் என்று பெஞ்சில் தனக்கு பக்கத்தில் நண்பனுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்தான் சுகன். என்ன சுகா என்ற சேதுவிடம் ஒரு டச் மொபைலை எடுத்து, நேற்று திருநெல்வேலியிலேருந்து வாங்கிக்கிட்டு வர சொன்னேன். ஜான்சி கிட்ட பேசவும் மெசேஜ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். உன் சிம்மை எடுத்து இதில் போட்டுக்கிட்டு அந்த ஃபோனை எனக்கு கொடுத்துடு என்றவனை கோபமாக பார்த்தான் சேது. எதுக்குடா வீண் செலவு? வாழ்க்கையில் வீண் செலவுன்னு எதுவுமே இல்லை. எல்லாத்துக்கும் ஏதாவது காரணம் இருக்கும் சேது. ஜான்சியை விட்டு பிரிஞ்சு இருக்கிற இந்த நேரத்தில் இதுதான் உங்கள் 2 பேருக்கும் ஹனுமான் என்று கூறி சிரித்தான் சுகன். பதிலுக்கு புன்னகைத்த சேது, ஆமாண்டா, எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஜான்சியை நம்ம வீட்டுக்கு கூட்டி வர போகிறதில்லை. நான் அட்டன் பண்ண இன்டர்வியூவில் ஏதாவது ஒன்றில் செலக்ட் ஆகிடுவேன்னு நம்பிக்கை இருக்குது என்று உற்சாகமாக கூறினான். அது மட்டும் இல்லை சேது, நீயும் பாட்டியும் இருந்த வீடு சும்மா பூட்டி தானே கிடக்கு. அதை திறந்து சுத்தம் பண்ணி சுண்ணாம்பு அடித்து ரெடி பண்ணணும் என்று சுகன் சொன்னதும் அந்த வீடு எதுக்கு என்று புருவம் சுருக்கினான் சேது. நீயும் ஜான்சியும் அங்கே தான் இருக்கணும் சேது. உன் அம்மா அப்பா வாழ்ந்த வீடு என்றபடி நண்பனின் கையை பிடிக்க அவன் பிடித்ததை உதறிவிட்டு எழுந்தான் சேது. இதுக்குத்தான் இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் வேணான்னு சொன்னேன். பாத்தியா, நாளே நாளில் என்னை தள்ளி வச்சிட்டீங்க என்று குமரியவனை தோளோடு அணைத்து கொண்டான் சுகன். சத்தியமா உன்னை தள்ளி வைக்கல சேது. ஜான்சி உன் கூட தனியாக வாழ விரும்பலாம்ல. அது வாயால் சொல்லி நம்ம மனசங்கள் கஷ்டத்தோடு அதற்கான ஏற்பாடு செய்கிறதை விட இப்போவே ரெடி பண்ணி வச்சிட்டா எல்லோருக்கும் நல்லதுடா விளக்கமாக கூறினான் சுகன். ஒரு மண்ணும் வேணாம். நான் இந்த வீட்டை விட்டு அம்மாவை விட்டு உங்கள் 2 பேரையும் விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்று ஆவேசமாக கூறியவன் சுகனின் 2 தோள் தொட்டு உலுக்கி, ஜான்சி சொல்வான்னு சொன்னியே, அதே ஜான்சி நேற்று நைட்டு ட்ரெயினில் என்ன சொன்னா தெரியுமா? யார் என்ன சொன்னாலும் நான் வள்ளி அத்தையை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னாடா. உங்களுக்கு பெரிய ஜாப் கிடைச்சதும் வள்ளியத்தை விட்டு பெருசாக கட்டி அங்கேயே நம்ம 3 குடும்பமும் ஒன்றா வாழணும். அதை பார்த்து இந்த ஊரே ஆச்சரியப்படணும்னு சொன்னாடா என்று குமரியவனை பார்த்து பேச வார்த்தைகள் என்று கண் திகைத்து நிற்க, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு சோறு போட்டு கட்ட துணி கொடுத்து படிக்க வச்சு இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ வேலை கிடைச்சது என் பொண்டாட்டி கூட தனியாக போயிட்டணுமா? நான் அவ்வளவு சுயநலம் பிடிச்சவனா சுகன் என்று கூச்சலும் கோபமாக கத்தி கேட்டான் சேது. சத்தம் கேட்டு உள்ளிருந்து ஓடி வந்த வள்ளி சேதுவின் கையை பிடித்து கொண்டு, இப்போ சாமியை யார் வெளியே போக சொன்னது? யார் கூப்பிட்டாலும் என் மருமகனையும் மகனையும் நான் அனுப்ப மாட்டேன் என்று சமாதானமாக சொல்லவும், இதோ இவன் தாமா என்னென்னமோ சொல்கிறான் என்று சிறு பிள்ளையாக மாறி தாயிடம் புகார் செய்த நண்பனை எடுத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டான் சுகன். நீ எங்கேயும் போக வேண்டாம்டா. அப்படி சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிடு சேது என்றான். இவர்களின் பேச்சை கேட்டு கண்களேங்கி நின்றிருந்த குணாவும் ஓடி வந்து சுகனையும் சேதுவையும் சேர்த்து அணைத்து கொண்டான். தனது 3 பிள்ளைகளையும் பார்த்து எங்கே தன் கண்ணே பட்டுவிடுமோ என்று பயந்தாள் வள்ளி. பேச்சும் சிரிப்புமாக காலை உணவு முடிந்த பிறகு அன்று அவனை ஓய்வாக இருக்கும்படி கூறிவிட்டு சுகனும் குணாவும் மட்டும் வேலைக்கு கிளம்பினார்கள். அன்று மாலை நல்லமுத்து கம்பெனியை பார்வையிட வந்தார். சுகனிடம் வந்தவர், என்னவே உன் சேக்காளி இன்னைக்கும் வரலையா என்று கேட்க, இன்னும் ஊர் வந்து சேரலைங்கோ முதலாளி என்று விட்டு அட்டை பெட்டிகளை அடுக்கினான் சுகன். ஏன் பொய் சொல்லுதேன்? காலையில் நம்ம பெரிய பாப்பா வந்த பஸ்ஸில் தான் உன் சேக்காளியும் வந்தான்னு என் டிரைவர் சொன்னானே என்றதும் சுகனின் நெஞ்சு திக்கெண்ட. அது அவனுக்கு மேலுக்கு சுகம் இல்லைங்க. வீட்டிலேயே படுத்து கிடக்கான். நாளைக்கு கூட்டி வரேன் முதலாளி என்று சமாதானமாக கூறவும், சரி நாளைக்கு வந்து வேலையை பார்க்க சொல்லி நான் சொன்னதை சொல்லு என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். குணா தலையில் அடித்து கொள்ள, கொய்யால எமகாதானா இருக்கானே குணா என்றான் சுகன். அன்று மாலை வீட்டுக்கு வந்தபோது சேது உறங்கி கொண்டிருந்தான். சுகனிடம் உதட்டில் விரல் வைத்து எச்சரித்துவிட்டு ஒரு கோழி இறகை எடுத்துக்கொண்டு நண்பனின் அருகில் சென்ற குணா மெல்ல அவன் கன்னத்தில் வருடியதும் லேசாக கூச்சத்தில் நெளிந்த போது, ஜான்சி மை சுவிட்டி கொஞ்சம் தூங்க விடேன் என்றபடி கைகளால் துளாவி குணாவை தன் பக்கமாக இழுக்கவும் ஏகமாக கூச்சலிட்டபடி விலகி ஓடினான் குணா. சிரிப்பு சத்தத்தில் விழித்தவன் நண்பர்களை கண்டதும் அசடு வழிய, சாரி ஜான்சி ஆபுகத்தில் என்று இழுக்கவும் கொல்லொன்று சிரித்த சுகன், எம்மோ இங்கே வந்து உன் பிள்ளை வைக்கப்படுற அழகை பாரேன் என்று அழைத்ததும் வேகமாக வந்த வள்ளி, ஏண்டா தூங்குற பிள்ளையை இப்படி தொந்தரவு பண்ணுறீங்க என்று கடிந்தபடி 3 பேருக்கும் காப்பி கொடுத்தாள். காப்பியை எடுத்துக்கொண்டு சேது அருகில் அமர்ந்தவன்,
சேது நீயும் ஜான்சியும் ஒரே பஸ்ஸில் வந்தது உன் மாமனாருக்கு தெரிஞ்சிருக்குடா என்றதும் லேசாக பதறிய சேது எப்படிடா தெரிஞ்சது என்று கேட்க, ஜான்சியை கூட்டி போக வந்த கார் டிரைவர் பார்த்துட்டு போய் சொல்லியிருக்கான் என்றவன் நல்லு தன்னிடம் கூறியதை சேதுவிடம் கூறிவிட்டு, கல்யாணம் முடிஞ்சதால் பயப்பட வேண்டியது இல்லைதான், ஆனாலும் நாம் கொஞ்சம் ஸ்டடி ஆகும் வரை ரொம்ப கவனமாக இருக்கணும் சேது என்றான். ஆமாம் சுகன், இன்டர்வியூ ரிசல்ட் தெரியும் வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும். கையில் நிரந்தரமாக ஒரு வேலையை வச்சுக்கிட்டு தான் ஜான்சியை வீட்டில் போய் கூட்டிகிட்டு வருவேன் என்றான் சேது. மறுநாளிலிருந்து சேதுவும் நண்பர்களுடன் வேலைக்கு புறப்பட்டான். மாலை 5 விசாரித்த நல்லவிடம் சுகன் கூறிய அதே பொய்யை கூறி சமாளித்தான். காசு பணம் ஏதாச்சும் வேணும்னா நம்ம கணக்குக்கிட்ட சொல்லிட்டு வாங்கிக்க தம்பி, கூச்சப்படாத என்று சேதுவின் தோழி தட்டியதும் நண்பர்கள் மறைவாக திரும்பி கொண்டு வாய்ப்புத்தி சிரிக்க சங்கடமாக நெளிந்தான் சேது. சுகன் கூறியது போலவே அவன் கொடுத்த மொபைல் ஜான்சிக்கும் சேதுவுக்கும் ஹனுமானாக வேலை செய்தது. அவளின் மெஜேஸ் ஒலி கேட்டதுமே கண்டேன் சீதையை என்பது போல் முகம் மலர்ந்து போவான். கல்லூரியில் தொடங்கிய காதல் கல்யாணத்துக்கு பிறகு கைபேசியில் தொடர்ந்தது. மெஜேஸில் உம்மாடா செல்லம் என்று மான் ஜான்சி அனுப்பியதும் உற்சாகத்தில் இங்கு குணாவை கட்டிப்பிடித்துக் கொள்வான் சேது. நீ தேற மாட்டாடா என்று சாடையில் சொல்லியபடி தலையை அடித்து கொண்டு நகர்ந்து விடுவான் குணா. இரவில் தலையணை கட்டி கொண்டு முத்தமிடும் நண்பனை காண சுகனுக்கு பாவமாக இருக்கும். வார விடுமுறையின் போது கம்மாய்க்கு சென்றனர். சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருக்கும்போதே தூரத்தில் ஜான்சியின் ஸ்கூட்டரை கண்ட சுகன் கேள்வியாக நண்பனை பார்க்க தலை குனிந்த சேது நேரில் பார்க்கணும் போல இருந்துச்சு சுகன். அதான் மெசேஜ் பண்ணி வர சொன்னேன் என்றான். நண்பனின் முகத்தை நிமிர்த்திய சுகன், இதுக்கு ஏண்டா இவ்வளவு சங்கடப்படுற, அவ உன் மனைவிடா, ஜான்சி மீது சகல உரிமை உள்ளவன் நீ என்றவன் சேதுவின் தோளில் தட்டி, பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வர சொல்லி பேசிக்கிட்டே இரு, யாரும் உன்னை தடுக்க முடியாது என்று கூறிவிட்டு குணாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து செல்லவும் ஜான்சி வந்து சேதுவின் அருகில் அமர்ந்தாள். வீட்டுக்கு செல்ல திரும்பியவனின் தோளில் கை வைத்த குணா, தனக்கு பயமாக இருக்கிறதென்றும் ஆளுக்கு ஒரு திசையில் அவர்களுக்கு காவலாக இருப்போம் என்று சைகையில் கூறவும் அவனை அணைத்து கொண்டான் சுகன். இருவரும் மதகின் இருபுறமும் காவல் இருக்க மதகின் மத்தியில் அமர்ந்து தம்பதிகள் இருவரும் காதல் செய்தனர். ஜான்சியின் கைவிரலை ஆராய்ந்தபடி பேசியவனுக்கு அவனது நண்பர்கள் காவல் இருப்பதை கண்கள் கலங்க சுட்டி காட்டினாள் ஜான்சி. சேதுவும் அவர்களின் அன்பை உணர்ந்தவன்தான் என்றாலும் அன்று ஏனோ கண் கலங்கினான். அதன் பிறகு சற்று நேரம் பேசிக்கொண்டு இருந்துவிட்டு ஜான்சியை வீட்டுக்கு அனுப்பிய சேது நண்பர்களை அழைத்து கொண்டு தங்களின் வீட்டுக்கு கிளம்பினான். இந்த நிலை அடிக்கடி தொடர்ந்தது. நண்பர்களின் காவலோடு காதலியை சந்தித்து பேசினான் சேது. நல்லுமுத்துவின் இல்லம். இவருக்கு நல்லுமுத்து என்று பெயர் வைத்ததற்கு முத்தின் மகிமை தெரிந்திருக்காது போலிருக்கு. ஒரு சிப்பியின் வயிற்றில் உருவாக்கி சிப்பியை உடைத்து கொண்டு வரும் முத்திற்குத்தான் எத்தனை நல்ல சக்தி உண்டு. ஆனால் இவர் நாக்கில் தேனும் நெஞ்சில் நஞ்சு வைத்திருப்பவர். சாமானியனின் வயிற்றில் அடித்து சொத்தை பெருக்கும் சுயநலவாதி. இவருக்கு வாயில்லா பூச்சியாக மனைவி கஸ்தூரி. தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.